Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய 48வது பிறந்தநாளை முன்னிட்டு கல்வியாளர்களுடைய மாநில செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு அது சார்ந்த நிகழ்ச்சியை வேறு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் கல்வியாளருக்கு விருது வழங்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் பேராசிரியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். இது அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க தங்களை புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு நாட்களாகத்தான் பார்க்க. அது பிறகு திருப்பி ஸ்கூல்ஸ் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்து திருப்பி அவங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கே தெரியும். துணை முதலமைச்சர் எதுக்காக பிடி பீரியட கடன் வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது குழந்தைங்க விளையாண்டு வரும்போது அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஓடி விளையாடும்போது ஜென்ரேட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் மூளைக்கு போகுது, ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுத்து திருப்பி அடுத்த கிளாஸ்லேருந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காருவாங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த லீவு நாட்கள் அப்படியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று இது இப்போ இன்னைக்கு நேற்று இல்லை, தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நம்ம சொல்லக்கூடியதுதான். ஆக அதை நீங்கள் முழுமையாக ஒரு தனியார் பள்ளிகளும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளி கட்டிடம் சார்ந்து நம்ம சகோதரர் கேட்டாங்க. நான் பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கேன். நான் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து அதன் பிறகு 1990ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9416 புதிய வகுப்பறைகளை நம்ம தொடங்கியிருக்கோம். நேற்றைய கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் அது நூலக கட்டிடமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேற்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்கள் அதுவும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ ஆன்கோயிங்காக ஒரு 7898 கிளாஸ் ரூம்ஸ் இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கோம். கிளாஸ் ரூம்ஸ் கட்டும்போது டிலாபிடேட்டட் பில்டிங்ஸ் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு வேதனையாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சிஓஸ் மீட்டிங்கும் நாங்கள் தவறாமல் சொல்வது என்பது பாழடைந்த கட்டிடத்துக்கிட்ட பிள்ளைங்களை விடக்கூடாது, முதல்ல அந்த கட்டடங்களை முதல்ல இடிச்சு தள்ளுங்க நீங்க என்று நாம் சொல்வது வழக்கம். அதை கடைபிடிக்க அதை மீறி ஒரு சில நிகழ்வு நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனை குறையக்கூடிய. ஏன்னா ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களை நம்ம இழக்க நேரும்போது அது நம்ம வீட்டு பிள்ளை இழக்கக்கூடிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதான். அப்படியும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாங்களும் அதை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கட்டப்படுவதில் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சமுதாய கூட்டத்தில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவது அல்லது பக்கத்தில் ஒரு வாடகைக்கு எடுத்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறோம் என்று சொல்லும்போது அங்கே இருக்கின்ற கட்டடத்தை இடிச்சிட்டு அதுக்காக கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது அங்கே பிள்ளைங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இருக்குமே. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்குமே தவிர இதற்காக மரத்தடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி என்பது அங்கே ஒரு கிளாஸ் ரூம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அதை நீங்கள் பார்த்திட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் இந்த கல்வி நிதி விஷயத்துல நீங்களும் உறுதியா இருக்கீங்க, ஒன்றிய அரசும் உறுதியா இருக்கு. இப்படிதான் பெற போறோங்கிறது தொடர்ந்து இப்ப நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அது சார்ந்த அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாம எந்த விதத்திலும் நம்ம பின்தங்கி போய் நிற்கல. கல்வின்னு வரும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய சமகர சிக்ஷாவில் சொல்லக்கூடிய 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம தான் டாப்ல இருக்கோம். நம்ம கேரளாவை பொறுத்தவரைக்கும் 20க்கு 20 அவங்க தான் டாப்ல. ஆனால் 2 மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிதி கிட்டத்தட்ட 2 வருஷமாக 3548 கோடி ரூபாய் அவங்க நமக்கு வழங்காமல் வஞ்சிக்கிறது உள்ளபடியே அது வேதனை. பட் அரசியல் எதில் வேணா செய்யுங்க, ஒரு கல்வியிலையும் போய் நீங்க அரசியல் பண்ணுகிறீர்களே அப்படிங்கிறத நம்ம வேதனையா இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இதுக்காக எந்த திட்டத்தையும் நிறுத்திடாமல் அந்த பிள்ளைங்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அது சார்ந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழங்கக்கூடிய சம்பளமாக இருந்தாலும் சரி 500 கோடி ரூபாயை இப்ப நம்ம ஒதுக்கிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணோம். ஸோ இது கூடுதல் நமக்கான ஒரு செலவினமாக ஒரு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னாலும் மாணவருடைய எதிர்காலத்தில் மனதில் வைத்து ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அந்த நிதியை நமக்கு வழங்கி கொண்டிருக்காங்க. பரிசு தொகுப்பு 5000 ரூபாய் தரணும் நேற்று கூட எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அது நல்ல ஒரு முடிவே நம்ம தமிழ்நாட்டில். ஒரு சில பள்ளிக்கூடங்கள் இப்போ காம்பவுண்ட் சுவரில் ஒரு சில சமூக விரோத கூடாரமா இருக்கு, அதுக்கு சிசிடிவிக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அது எப்போ வைக்க போகல? இப்போ ஆன்கான டெண்டர் ப்ராசஸ் அது போயிட்டு இருக்காது. டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலோடைய என்ட்ரன்ஸ்ல அந்த சிசிடிவி வைக்கக்கூடிய அந்த பணியை நம்ம செய்வோம். இது இல்லாமல் தனியார் பள்ளிக்கிட்டே நம்ம ஏற்கனவே நம்ம வலியுறுத்தி இருக்கோம். எல்லாருமே சிசிடிவி கேமரா வைங்க, இன்னைக்கு இருக்கின்ற சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு அது தேவையாக உள்ளது என்பதையும் அதையும் நாங்கள் போராட்டத்தை நடத்த போறோம். நேற்று முழுமையாக
ஒரு 2:30 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். நாங்கள் அவங்க கேட்டதில் வந்து என்னன்னா 3 முறைக்கு மேல அவங்களை சந்திச்சிட்டோம். அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர இது ஒரு பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்கக்கூடாது கூட அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. நேற்று நாங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்ச கூட இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் பேச்சுவார்த்தை தோல்வி, அதனால நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி காலவரையிட்ட நாங்கள் போராட்டம் பண்ணோம். இந்த நேற்று நடந்த நிகழ்வுலேருந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடுப்புறக்கு கொஞ்சம் நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு நல்ல செய்தியை வழங்குவார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.